வாவ், பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக எம்மியாக இருக்குல்ல. இந்த ரெசிபி எப்படி செய்யறங்கிறத பார்க்கலாமா? இன்னைக்கு பேன்கேக் ரெசிபியை நம்ம எஸ்கே பிராண்ட்லேருந்து வாங்கின நாட்டு சக்கரை வச்சு தான் செய்ய போகிறோம். இவங்க கிட்ட மூலிகை கலந்தது, ஏலக்காய் மற்றும் சுக்கு கலந்த நாட்டு சக்கரை எல்லாமே வச்சிருக்காங்க. வாங்க ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம கோதுமை மாவு எடுத்திருக்கோம். இதே டம்ளர் தான் நம்ம எல்லாத்துக்குமே மெஷரிங் கப்பாக யூஸ் பண்ண போகிறோம். ஒரு டம்ளர் கோதுமை மாவுக்கு 3/4 டம்ளர் எஸ்கே ஆர்கானிக் ப்ரௌன் சுகர் தான் இப்போ நான் எடுத்திருக்கேன். நாம் எடுத்ததையும் நம்ம கோதுமை மாவில் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நம்ம ஏலக்காய், பட்டை, கிராம்பு எல்லாத்தையுமே பொடி பண்ண பவுடரையுமே நம்மளோட மிக்சிங்குள்ள ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்தது பாதாம், முந்திரியை பவுடர் பண்ணி வச்சுக்கிறோம் கார்னிஷிங் பர்பஸ்க்காக. 1/4 டம்ளர் அளவு பால் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு ஃபுல் பனானாவை ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு எக் போட்டுக்கலாம். இந்த கலவை எல்லாத்தையுமே மறுபடியும் மிக்ஸ் பண்ணி அதே கோதுமை மாவுல நம்ம ஆட் பண்ணி வச்சிடலாம். கொஞ்சம் உப்பு, 1/2 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் எல்லாத்தையுமே நம்மளோட கோதுமை மாவு இருந்த மிக்சிங் பவுல்லையே போட்டு நல்லா மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு பேன் எடுத்து அதுல நெய் இல்லைன்னா பட்டர் நம்மளோட ஆப்ஷனல் தான், எது வேணாலும் இருந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த கோதுமை மாவை குட்டி குட்டியா ரவுண்டா விட்டுக்கணும். அதுல நல்லா குக் ஆனோடனே டபுள் சைட் திருப்பி போட்டுற வேண்டியதா. இப்போ கார்னிஷிங் பர்பஸ்க்காக நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேட் பண்ணி நல்லா எம்மியா சாப்பிட்டுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு டீடைல்டா தெரியணும் அப்படின்னா எங்களோட யூடியூப் சேனல்ல இருக்கக்கூடிய லாங் வீடியோல நாங்க தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இன்னும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி மீண்டும் வேறோட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். Until then, signing off, BKSS family. Thank you for watching.